Welcome back ladies and gentlemen. Thunderbolts movie இன்னொரு ஒரு வாரத்துல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான early reviewஸ்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் பயங்கரமா இருக்குன்னு இருக்காங்க படத்தை. இது வரைக்கும் ஒரு ரிவ்யூ கூட நெகட்டிவா பார்க்கல. அண்ட் ஆல்சோ இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஏதோ சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. Having said that, அத பத்தில எந்த ஒரு ஸ்பாயிலர் பத்தி இந்த வீடியோல நான் பேச போறது இல்ல. கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் பேசாதீங்க. இன்னும் ஒரு வாரம் தான், தயவு செஞ்சு அதை போய் படத்திலேயே நம்ம பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோல இந்த படத்துல அப்பியர் ஆக போற சென்ட்ரியோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம். காமிக்ஸ்ல இவருக்கு எப்படிப்பட்ட கதையை கொடுத்திருந்தாங்க அப்படின்றத தான் பார்க்க போறோம். Honestly speaking, ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆரிஜினை தான் சென்ட்ரிக்கு காமிக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. படிச்சு பாத்தீங்கன்னா சத்தியமா மண்ட குழம்பிடும். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே இந்த வீடியோல சொல்ல பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம அவரோட பவர்ஸ் என்ன மாதிரி சம்பவங்கள் அவர் காமிக்ஸ்ல பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி சம்பவங்கள் அவருக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா தான் இது இருக்க போகுது. அண்ட் MCUல இவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோட கடைசியில் நம்ம பேசுவோம். சோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்க்கு இதே மாதிரி வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். சோ அதெல்லாம் பார்க்கணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த சென்ட்ரியோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ராபர்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தன் தன்னோட சின்ன வயசுல ஒரு லேபுக்குள்ள பூந்து ஒரு மர்மமான ஒரு டெஸ்ட் டியூப்ல இருக்க ஒரு ஃபார்முலாவை எடுத்து குடிச்சிருவான், ஒரு லிக்விட் எடுத்து குடிச்சிருவான். சோ அந்த லிக்விட் ஆக்சுவலா என்னன்னா, கேப்டன் அமெரிக்காவை உருவாக்குன சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்குல்ல, அதை உருவாக்குன எர்ஸ்கைன் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சோ அதை ரெப்ளிகேட் பண்ற அப்படின்ற ஒரு விதத்துல அதை விட பயங்கரமான ஒரு பல மடங்கு ஸ்ட்ராங்கான ஒரு சீரம் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில கோல்டன் சென்ட்ரி சீரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த கோல்டன் சென்ட்ரி சீரம் தான் இந்த லேபுக்குள்ள ஒரு டெஸ்ட் டியூப்குள்ள இருந்திருக்கும். அது வேற யார் மேலே யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருப்பாங்க. அந்த நிலைமையில இந்த ராபர்ட் ரெனால்ட்ஸ் இந்த லேபுக்குள்ள பூந்து அதை எடுத்து குடிச்சிருவான். பிகாஸ் ஆரம்பத்துல இருந்தே இவனுக்கு அந்த மென்டல் ஹெல்த் அப்படின்றது சரியா இருக்காது, ஒரு மாதிரி ட்ரக் அடிக்டா தான் இருப்பான் இவன். சோ பட்டன் இந்த லிக்விட பார்த்தோன்னே ஏதோ ட்ரக் நினைச்சு தான் எடுத்து குடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஒன்ஸ் இந்த கோல்டன் சென்ட்ரி சீரம் ராபர்ட் ரெனால்ட்ஸ் குடிச்சிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸோட எனர்ஜி கிடைச்சிரும். அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் வெடிக்கிற சூரியனோட பவர்ஸ் ஒருத்தனுக்கு கிடைச்சிரும். இப்படிதான் ராபர்ட் ரெனால்ட்ஸ் சென்ட்ரியா மாறுவாரு. சோ இவருக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இதனால கிடைக்கும். லைக் பயங்கர இன்டெலிஜென்ட்டா பயங்கர ஜீனியஸா மாறிடுவாரு. ஹல்க் மாதிரி சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். லைட் ஸ்பீடை விட ஃபாஸ்டா மாறிடுவாரு. அண்ட் மேட்டர் மேனிபுலேஷன் சொல்லிட்டு நிறைய பவர்ஸ் இவருக்கு கிடைச்சிரும். சோ ராபர்ட் ரெனால்ட்ஸ் ஒன்ஸ் சென்ட்ரியா மாறிட்டதுக்கு அப்புறம் பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரோட பவர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துற இடமே எப்படி பீட்டர் பாக்கர் ஆரம்பத்துல காலேஜ்ல ஒரு புள்ளி கிட்ட சண்டை போட்டுருப்பாரோ அதே மாதிரி தான் இவருமே காலேஜ்ல ஒரு புள்ளி கூட சண்டை போட்டுருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லாருமே பண்ற மாதிரி அவருக்குன்னு தனியா ஒரு சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் இவரே உருவாக்கிப்பாரு. சோ பேசிக்கலி ஒரு சூப்பர் ஹீரோவா இந்த உலகத்துல சுத்திட்டு வந்துட்டு இருந்தாரு. நிறைய சூப்பர் ஹீரோஸ் கூட ஒன்னா சேர்ந்து வர்க் பண்ணிருக்காரு. லைக் கேப்டன் அமெரிக்கா கூட வர்க் பண்ணிருப்பாரு ஒரு கட்டத்துல, மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட ஒரு கட்டத்துல வர்க் பண்ணிருப்பாரு, ஸ்பைடர்மேன் கூட ஒரு கட்டத்துல வர்க் பண்ணிருப்பாரு, ஹல்க் கூட ஒரு கட்டத்துல வர்க் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய சூப்பர் ஹீரோஸ் கூட இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய காரியங்களை பண்ணிருப்பாரு. அண்ட் இவர் கூட ஸ்கவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் கிக் இருப்பாரு. எப்படி கேப்டன் அமெரிக்காக்கு ஃபால்கன் சைட் கிக்கோ அந்த மாதிரி சென்ட்ரிக்கு ஸ்கவுட் அப்படின்ற ஒரு சைட் கிக் இருப்பான். அண்ட் கூடவே ஒரு நாய்க்குட்டி இருக்கும், ஒரு கோல்டன் ரெட்ரீவர் கைண்ட் ஆஃப் டாக் இருக்கும். அதுக்கு பேர் வாட்ச் டாக். சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு until வாய்ட் அப்படின்ற ஒரு வில்லன் வர வரைக்கும். எந்த எக்ஸாக்ட் மொமெண்ட்ல ராபர்ட் ரெனால்ட்ஸ் போயிட்டு அந்த லேபுக்குள்ள அந்த சென்ட்ரியோட சீரம் எடுத்து குடிச்சு சென்ட்ரியா மாறினாரோ அவருக்குள்ள வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு என்டிட்டி உருவாயிடுது. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சென்ட்ரி ராபர்ட் ரெனால்ட்ஸோட நல்ல எண்ணங்கள் நல்ல குணங்கள்னு வச்சுக்கோங்க. வாய்டு ராபர்ட் ரெனால்ட்ஸோட மென்டல் இல்னஸ் கெட்ட எண்ணங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சோ ராபர்ட் ரெனால்ட்ஸ்க்குள்ள ரெண்டு என்டிட்டிஸ் இருக்கு, ஒன்னு சென்ட்ரி ஒன்னு வாய்ட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியும். ரெண்டு டிஃபரண்ட் ஆல்டர் ஈகோஸ் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ வாய்டுனால வர ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்பலாம் சென்ட்ரி தன்னோட பவரை யூஸ் பண்றாரோ, நல்ல ஒரு விஷயத்துக்காக எப்பலாம் அவரோட பவரை யூஸ் பண்றாரோ அப்பலாம் இந்த வாய்டு ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். அப்பலாம் இந்த வாய்டு டேஞ்சரஸ் ஆயிட்டே வரும். சோ அதனால ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்படுவாங்க, ஏகப்பட்ட பேர் இறந்து போவாங்க. சோ இந்த ஒரு காரணத்தினால ராபர்ட் ரெனால்ட்ஸ் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த ஒரு வாய்டை தடுத்து நிறுத்துறதுன்றது சாத்தியமே கிடையாது. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நான் இருக்கவே கூடாது. பிகாஸ் நான் இருக்கிறது எனக்குள்ள தானே இந்த வாய்டு இருக்கு. சோ நான் இல்லவே இல்லனா இந்த வாய்டும் போய்டும்ல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு ராபர்ட் ரெனால்ட்ஸ் வராரு. பட் இவர் இறந்து போயிடுறது, தன்னை தானே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றாங்க அப்படின்னா, மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உதவியால மேஜிக் அண்ட் டெக்னாலஜி இது ரெண்டுத்தையுமே கலந்து சென்ட்ரிக்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் டவர் பில்ட் பண்றாங்க. அதுக்கு மேல ஒரு சைக்கிக் பல்ஸ் ஜெனரேட் பண்றாங்க. சோ இந்த சைக்கிக் பல்ஸ்னால என்ன ஆயிடுது அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே சென்ட்ரினா யாரு, வாய்டுனா யாரு, இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ராபர்ட் ரெனால்ட்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி, இன்க்ளூடிங் உங்களோட போட்டோஸ், உங்களோட ரெக்கார்ட்ஸ், உங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எதுவுமே இல்லாத மாதிரி, லிட்டரலா இப்படி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் வாழ்ந்ததே இல்லடா, ராபர்ட் ரெனால்ட்ஸ் ஒருத்தன் உயிரோட இருந்ததே இல்ல, அப்படி ஒரு மனுஷனே இருந்தது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல எப்படி ஒரு ஸ்பெல் போட்டுருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. பட் இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுல ராபர்ட் ரெனால்ட்ஸ்க்கே ராபர்ட் ரெனால்ட்ஸ்னா யாருன்னு தெரியாது, சென்ட்ரினா யாருன்னு தெரியாது, வாய்டுனா யாருன்னு தெரியாது. இந்த மாதிரி அவருக்கு ஒரு பாஸ்ட் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க. சோ பேசிக்கலி ராபர்ட் ரெனால்ட்ஸ் இப்போ வாழ ஆரம்பிக்கிறாரு, ஒரு புது வாழ்க்கை மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு வைஃபோ இருந்திருப்பாங்க, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா தான் அவருக்கு வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் நைட் என்ன ஆயிடுதுன்னா, ராபர்ட் ரெனால்ட்ஸ் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட கனவுல வாய்டு திரும்பவும் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி ஒரு நினைவு அவருக்கு வந்துருது. உடனே
ராபர்ட் ரெனால்ட்ஸ் வந்து தூக்கத்துல இருந்து பயந்து போய் எழுந்துக்கிறாரு. சோ இப்பதான் ராபர்ட் ரெனால்ட்ஸ்க்கு வந்து தன்னோட நினைவுகள் வந்து ஒரு 5% வந்து வருது. வாய்டுனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டா ஒரு தேஜாவு மாதிரி வருது. தான் தான் சென்ட்ரி அப்படின்றதும் லைட்டா அவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருது. பட் எனக்கு ஏன் எதுவுமே ஃபுல்லா ஞாபகம் இல்ல, எனக்கு ஏன் எல்லாமே பாதி பாதி தான் ஞாபகம் இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், என்னதான் நடந்துச்சு, வாய்டு என்ன பண்ணுச்சு அப்படின்றது எதுவுமே இவருக்கு வந்து ஞாபகம் இன்னும் ஃபுல்லா வரல. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எல்லா சூப்பர் ஹீரோஸையும் போயிட்டு இவர் மீட் பண்றாரு. ஒவ்வொருத்தரா போய் மீட் பண்றாரு. மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் போய் பாக்குறாரு, ஸ்பைடர்மேனை போய் பாக்குறாரு, ஹல்க் போய் பாக்குறாரு, கேப்டன் அமெரிக்காவை போய் பாக்குறாரு, இந்த மாதிரி நிறைய அவெஞ்சர்ஸ் எல்லாம் போய் பாக்குறாரு. அவங்க எல்லாரையுமே போய் மீட் பண்ணிட்டு நான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, நான் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, உங்களுக்கு எதனா தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கறாரு. அவங்களுக்குமே ஆப்வியஸ்லி தெரியாதுல, பிகாஸ் உலகத்துல இருக்க எல்லாருமே மறந்துருக்காங்க இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குமே எதுவுமே தெரியல. பட் என்ன மேட்டர் அப்படின்னா இவன் போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட பேச எல்லாருக்குமே வந்து லைட்டா இவனை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்ற மாதிரி ஒரு நினைவு வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. ஃபுல்லா இவன் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. பட் எங்கேயோ இவனை பாத்துருக்கேன், இவன் கூட ஆல்ரெடி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவெஞ்சர்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா எம்மா ஃப்ராஸ்டோட ஹெல்ப்பால இவங்க வந்து டெலிபதி பவரை யூஸ் பண்ணி இந்த சென்ட்ரி யாரு, இந்த வாய்டு யாரு, இந்த ராபர்ட் ரெனால்ட்ஸ் யாரு அப்படின்ற எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா பல வருஷங்களுக்கு முன்னாடி ராபர்ட் ரெனால்ட்ஸ் தான் ஒரு முடிவு எடுத்து இந்த வாய்டு கிட்ட இருந்து எல்லாரையுமே காப்பாத்தணும் அப்படின்னா தான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்பட எல்லாருக்குமே மறக்க வச்சாதான் வாய்டு கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே ஒரு வேலை பண்ணிருக்கீங்க, ஒரு ஸ்பெல்ல போட்டிருக்கீங்க. அதனாலதான் உங்கள யாருக்குமே இதை பத்தி எதுவுமே தெரியல, அதனாலதான் ராபர்ட் ரெனால்ட்ஸ்க்கே ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே போட்டு உடைக்கிறாங்க. சோ இப்போ வந்து இந்த ஒரு காரணத்தினால ராபர்ட் ரெனால்ட்ஸ்க்கு வந்து எல்லா மெமரிஸுமே வந்தது. தான் தான் சென்ட்ரி, தனக்குள்ள வாய்டுன்னு ஒன்னு இருந்துச்சு, அதனால இந்த உலகத்துக்கு வந்து ஒரு பேர் அழிவு வந்துச்சு, அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லா ஞாபகங்களும் வந்துடுது. அதனால வாய்டுமே ரிட்டர்ன் ஆயிடுது. பிகாஸ் இந்த மெமரிஸ் எல்லாமே மறைஞ்சு போயிருந்த காரணத்தினால தான் வாய்டு இதனால வராம இருந்துச்சு. இப்போ இந்த மெமரிஸ் எல்லாமே ராபர்ட் ரெனால்ட்ஸ்க்கு திரும்ப வந்துட்டதுனால இவர் வந்து கம்ப்ளீட்டா சென்ட்ரியா மாறிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வாய்டும் ரிட்டர்ன் ஆயிடுது. சோ திரும்பவும் வாய்டு கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்னா பழையபடி இந்த மாதிரி திரும்ப அந்த சைக்கிக் பல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சோ அதுக்கேத்த மாதிரியே அந்த பல்ஸை வந்து திரும்பவும் ரீஆக்டிவேட் பண்றாங்க. அண்ட் பழையபடியே எல்லாருக்குமே சென்ட்ரியை பத்தின நினைவுகள் எல்லாமே மறக்குது. இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. வாய்டு கிட்ட இருந்து இது வந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கான ஒரு வழி தானே தவிர்த்து வாய்டு அழிக்கவே முடியாது. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தா வாய்டு அழியலாம் மாட்டான், திரும்ப திரும்ப அவன் வந்து ரிட்டர்ன் ஆயிட்டே தான் இருப்பான். சோ இதுக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா ராபர்ட் ரெனால்ட்ஸ் வந்து இந்த வாய்ட் அண்ட் சென்ட்ரி இது ரெண்டுத்தையுமே இன்டகிரேட் பண்ணி இந்த வாய்டை வந்து தனக்குள்ளே கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். பிகாஸ் அவனோட ஒரு இன்னர் டீமன் தானே அது, அவனோட கெட்ட எண்ணங்கள் தானே இந்த வாய்ட் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அதை வந்து அவன் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமிக்கலாம். இப்படிதான் இந்த சென்ட்ரியோட கதை வந்து காமிக்ஸ்ல போயிருக்கும். ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸான ஒரு ஆரிஜின் தான், இல்லன்னு சொல்லல, முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்க பார்த்திருக்கேன். ஒரு 1-2 பாயிண்ட் வந்து ஒமிட் பண்ணிருப்பேன். லைக் ஹல்க்கு வந்து எதுவுமே மறந்திருக்காது, சென்ட்ரியை பத்தின நினைவுகள் எல்லாமே அவருக்கு மட்டும் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ஒமிட் பண்ணிருப்பேன். கதை இதுதான் பேசிக் கதை. சோ 2000ல ரிலீஸ் ஆன இந்த சென்ட்ரியோட ஒரு மினி சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். ஒரு 5 இஷ்யூ காமிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். சோ இதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணிருப்பாங்கன்னா இத்தனை வருஷங்களா பல வருஷங்களுக்கு வந்து சென்ட்ரி இருந்திருக்காரு, சென்ட்ரியோட காமிக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் அதை வந்து நீங்க படிக்காம இருக்கிறதுக்கு, அதை வந்து நீங்க பார்க்காம இத்தனை வருஷங்களா இருந்ததுக்கான காரணம் என்னன்னா இந்த காமிக்ஸ்ல நடந்துச்சுல எல்லாருக்குமே சென்ட்ரியை பத்தி மறக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல. அதனால ரியல் லைஃப்ல இருக்க நம்ம அந்த ஆடியன்ஸ்க்குமே சென்ட்ரினா யாருன்னு மறந்து போச்சு, அவரோட காமிக்ஸ் எல்லாமே அழிஞ்சிருச்சு, அதனாலதான் இத்தனை வருஷங்களா நம்ம வந்து சென்ட்ரியை பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப சென்ட்ரியோட நினைவுகள் எல்லாமே அவருக்கு வந்து திரும்ப வந்ததுனால 2000ல உங்களுக்கு ஒரு காமிக்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட இந்த சென்ட்ரியோட காமிக்ஸை இறக்கி விட்டாங்க. ஒரு சில முக்கியமான காமிக் புக் ஈவென்ட்ஸ்ல சென்ட்ரி வந்து இருந்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவர் பண்ண ஒரு சில சம்பவங்கள் எடுத்து பார்க்கும்போது மெயின் சம்பவம் சென்ட்ரியோட பயங்கரமான பவரை எக்ஸிபிட் பண்ண ஒரு சம்பவம் வந்து என்னன்னா இந்த வேர்ல்ட் வார் ஹல்க் காமிக்ஸ்ல வந்து கடைசியில் இந்த எண்டிங் டுவர்ட்ஸ் தி எண்டிங்ல வந்து வேர்ல்ட் வார் ஹல்க் சமர் ரேஜ் மோட்ல பயங்கர வெஞ்சன்ஸ்ல இந்த இலுமினாட்டி மேல கான்ல வந்து வந்துகிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல யாராலுமே கிட்ட கூட போக முடியாது, அவரை வந்து யாராலுமே தடுக்க கூட முடியாத மாதிரி ஒரு நிலைமையில வந்து வேர்ல்ட் வார் ஹல்க் இருப்பாரு. அப்ப வந்து எல்லாருமே சென்ட்ரியோட ஹெல்ப் தான் கேட்பாங்க. சென்ட்ரியை வந்து ஹல்க் கூட வந்து எப்படின்னா சமாளி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் ஆரம்பத்தில் அவர் வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் வேற வழி இல்ல, இப்ப நான் தான் இறங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரி வந்து தன்னோட சூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து ஹல்க் கூட சண்டை போட ஆரம்பிக்குவாரு. பயங்கரமான ஒரு சண்டை வந்து போகும், சம பெரிய ஒரு சண்டை ஒன்று போகும். ஆனா அந்த சண்டையோட எண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்களோட ஹியூமன் ஃபார்முக்கு திரும்பி இருப்பாங்க. சென்ட்ரி வந்து கிட்டத்தட்ட அன்கான்ஷியஸா இருப்பாரு. ஹல்க் வந்து அவ்வளவு ரேஜ்ஃபுல்லா யாராலுமே கிட்ட கூட நெருங்க முடியாத இருந்த ஹல்க ஹியூமன் ஃபார்முக்கு ரிட்டர்ன் ஆகி வச்சிருப்பாரு. ப்ரூஸ் பேனரா ஹல்க் வந்து மாறி இருப்பாரு. அந்த அளவுக்கு சென்ட்ரி வந்து ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. இது வந்து சென்ட்ரி பண்ண ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சம்பவம். பட் சென்ட்ரிக்கு நடந்த ஒரு மொரட்டு சம்பவம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா கிங் இன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் சீரிஸ் இருந்திருக்கும். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்லு வந்து பூமியை இன்வைட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் யாராலுமே அவருக்கு அகைன்ஸ்டா நிக்க கூட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்திருக்கும். அந்த நிலைமையில சென்ட்ரி வந்து நான் வரண்டா அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. பட் சாலா நீ யாரா அப்படின்ற மாதிரி, நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி நல்லு வந்து சென்ட்ரிய பாதிய பிச்சு போட்டு போயிருப்பாரு. அந்த இடத்துல வந்து நல்ல எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்றது காட்டுறதுக்காக சென்ட்ரி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி காட்ட பார்த்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஏரிஸ், கார்னேஜ் மாதிரி பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் சென்ட்ரி ஏகே வாய்ட் வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. ஒரு கட்டத்துல காமிக்ஸ்ல வந்து ஃபோர்த் வால் எல்லாம் பிரேக் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரியை வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர். நம்ம சொன்னல இந்த மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளோடிங் சன்னு சொன்னல, பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர். அட் த சேம் டைம் பயங்கர காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர். அதனாலேயே சென்ட்ரிக்கு வந்து நிறைய ஐகானிக் ஸ்டோரி லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் காமிக்ஸ்ல இல்ல. ரொம்ப லிமிட்டடான காமிக்ஸ் தான் இருக்கு. பயங்கரமான செல்லரும் கிடையாது இந்த சென்ட்ரி காமிக்ஸ் வந்து. மார்வலோட சூப்பர்மேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் சூப்பர்மேன் அளவுக்கு
அளவுக்கு சென்ட்ரி வந்து ஃபேமஸ் கிடையாது. நீங்க சொல்லுங்க சூப்பர்மேனா சென்ட்ரியா? சென்ட்ரிக்கும் சூப்பர்மேனுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா அதுல யார் ஜெயிப்பா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஹேவிங் செட் தட் எனக்கு வந்து இந்த சென்ட்ரியை வந்து MCU-க்குள்ள எப்படி பார்க்கணும்னா எப்படியும் பார்க்க தேவையில்ல. எனக்கு ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் தேவை. MCU-க்குள்ள ஏதாவது ஒரு நேரத்துல வந்துட்டா எனக்கு போதும். அது எப்போ வருதுன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எப்பயாவது ஒரு டைம்ல வந்து ஹல்க்குக்கும் சென்ட்ரிக்கும் ஒரு பங்கமான ஒரு சண்டை வந்துட்டா போதும். அதுவே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்னும் பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பிகாஸ் உண்மையாவே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அத பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.